எடப்பாடி வந்துங்க நல்ல நடிகர் அப்படின்றாரு. ரைட்டு. நல்ல நடிகர். ஆனா வந்து அவருக்கு அரசியல்ல அனுபவம் இல்ல அப்படின்றாரு. இவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் இல்லையா? 50 வருஷம், 40 வருஷம் இருந்தேன்றார். 10 தேர்தல்ல போட்டி போட்டேன்றாரு. சரி. இவரு ஏன் வந்து ஜெயிக்க முடியல? ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கலையே! இவரு தலைவராகி, முதலமைச்சராகி, பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற எல்லாத்துலயும் தோத்துக்கினே இருக்கிறாரே! அப்போ இவர் அனுபவம் ஒண்ணும் அப்ப அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. மக்கள் யார் அபிமானத்தை இவரால பெற முடியல. அதானே உண்ம. அப்போ அந்த அபிமானம் இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கிறதால தானே அவரு வரணும்னு பிள்ளையார் சுழி போட்டாச்சு, கொடி பறக்குது அப்படின்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன பேசுறீங்க அதே வாயால, இன்னைக்கு வந்து கரூர் கொலைக்கு நீங்களும் ஒரு குற்றவாளி தானே, காரணம் தானேன்னு பேசுறீங்க. நீங்க சட்டமன்றத்துல என்ன பேசுனீங்க? அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ முதல்வர் விஜய் மேலயும், தாவேகா மேலயும் குறை சொன்னப்போ, நீங்க காவல்துறை தவறுன்னு சொல்லி பேசுனீங்க. இன்னைக்கு என்ன பேசுறீங்க நீங்க? அப்படியே ஒரு அதாவது நிலை மாறினால் குணம் மாறும்னுவாங்க. அது மாரி இன்னைக்கு எடப்பாடி வந்து பேசுறாரு.